ஒரு காலத்தில் பசுமை மலைகளாலும் வெள்ளி போல ஒளிரும் ஆறுகளாலும் நறுமணம் வீசும் பூந்தோட்டங்களாலும் சூழப்பட்ட ஒரு அதிசய இராச்சியம் இருந்தது. அந்த இராச்சியத்தின் பெயர் நிலாவூர். நிலாவூரில் பகல் நேரம் அழகாக இருக்கும், ஆனால் இரவு வந்தால்தான் அதன் உண்மையான மந்திர அழகு தெரியும். சூரியன் மெதுவாக மலைக்கு அப்பால் மறைந்ததும் வானம் ஆழமான நீல நிறமாக மாறும். அதன் மேல் வெள்ளை துளிகள் போல் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னும் நடுவில் ஒளிவிதரும். உதித்தால் நிலாவூர், முழுக்கால் நிலாவூர், முழுக்க மென்மையான வெள்ளி ஒளி பரவும். அந்த ஒளியில் மாரங்கனம் மாளிகைகளும் குளங்களும் வீடுகளும் எல்லாம் கனவில் தோன்றுவது போல மாறிப்போய்விது. நிலாவூரின் நடுவே ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அது வெறும் பெரிய அரண்மனை. அரண்மனை எல்லோருக்கும் பாதுகாப்பின் அடையாளம். அதன் மாடிகள் மேகங்களை புடும். அளவ உயரமாக இருந்தன அதன் சுவர்களில் பொற்கோலங்கள், நீலக்கல் ஜன்னல்கள், மணமுள்ள மலர்களால் செய்யப்பட்ட மாலைகள் தொங்கின. அரண்மனையின் முன் பெரிய பூங்கா இருந்தது. அங்கே வெள்ளை மல்லிகை, செம்பருத்தி, ரோஜா, தூய்மையான தாமரை, இரவில் மட்டும் மலரும் நிலாமலர் ஆகியவை வளர்ந்தன. மாலை நேரம் வந்தால் அந்த தோட்டம் முழுக்க ஒரு இனிய மனம் பரவி அமைதியாக்கும். அந்த அரண்மனையில் வாழ்ந்தவர் அருள்மொழி ராஜா. அவர் மிகவும் வலிமையானவர் என்பதற்காக மட்டும் மக்கள் அவரை நேசிக்கவில்லை. அவர் நல்ல மனம் கொண்டவர் என்பதற்காக அவர்கள் அவரை இதயத்தால் நேசித்தனர். அவருடைய குரல் மென்மையானது. அவர் பேசும் போது யாருக்கும் பயம் வரவது. சிறு குழந்தைகள் கூட அவரை கண்டால் ஓடி வந்து அவரது கைகளில் பிடிப்பார்கள். வயதானவர்கள் தங்கள் குறைகளை சொல்லும் போது அவர் அவசரப்படாமல் கேட்டுக்கொள்வார். யாராவது சோகமாக இருந்தால் அவர்கள் அருகில் அமைதியாக உட்கார்ந்து, நான் இருக்கிறேன், சொல்லுங்கள் என்று மெதுவாகச் சொல்லுவார். அருள்மொழி ராஜாவுக்கு ஒரு விசேஷமான பழக்கம் இருந்தது. பகலில் அவர் நாட்டின் வேலைகளை பார்ப்பார். விவசாயிகள் நன்றாக இருக்கிறார்களா என்று கேட்பார். குழந்தைகள் படிக்கிறார்களா என்று அறிந்து கொள்வார். நோயாளிகளுக்கு மருந்து போகிறதா என்று விசாரிப்பார். இரவு வந்துவிட்டால் எல்லோரும்
அவள் அரண்மனை மாடிக்கு செல்வார். அங்கே அவர் தனியாக நின்று வானத்தை பார்க்குவார். அந்த நேரம் அவருக்கு மிகவும் பிடித்த நேரம். அவர் வெறும் வானத்தை பார்த்து நிற்பதில்லை, அவர் நட்சத்திரங்களோடு பேசுவார். இன்றைக்கு என் நாட்டில் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்களா என்று கேட்பார். இரவு பயந்து அழும் குழந்தைகள் இருக்கிறார்களா என்று கேட்பார். வயதான தாத்தா பாட்டிகளுக்கு நிம்மதியான தூக்கம் வருகிறதா என்று கேட்பார். குளிர்ந்த காற்று வீசும், மர இலைகள் மெதுவாக சலசலக்கும், தொலைவில் ஆற்றின் ஓசை கேட்கும். அவையெல்லாம் சேர்ந்து ராஜாவுக்கு பதில் சொல்வது போல் தோன்றும். அதனால் அவர் ஒவ்வொரு இரவும் மாடிக்கு செல்லாமல் உறங்க மாட்டார். ஒரு நாள் வழக்கம் போல் இரவு ஆழமாகி நிலா வானத்தின் நடுவின் மெதுவாக மிதந்து கொண்டிருந்தது. ராஜா வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்பாரும் கவனித்தார். மானம் உனக்கராயிரவள் நட்சத்திரங்கு விராசமாயிருந்தரானால் ஒரு மூலையில் ஒரு சிறிய நட்சத்திரம் மற்றும் மங்களாக இருந்தன். அது முன்பு அமர் பார்த்ததில்லை என்றெல்லாம் நட்சத்திரன் எப்போதும் மகிழ்ச்சிராகவும். அன்று அது சோர்ந்த கிரந்தனம்